2008ஆம் ஆண்டிலிருந்து ஆண்டவர் என்னோடு கூட பேசி ஒரு ஹோமை தொடங்கணும். இன்றைக்கி ஏறக்குறைய 46 பேர் இப்போத்துக்கு இருக்கிறாங்க. ஏற்கனவே நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய பேர் திருமணமாக இருக்கிறாங்க, வெளியே போயிருக்கிறாங்க, வேலை பார்க்குறாங்க. ஆனால் இப்போது எனக்கு பிறந்த பிள்ளைகள் 2 பேர். நான் பாஸ்டர் கிட்ட மத்தியானம் பேசும்போது சொன்னேன், பெரியவன் கூட ஊழியத்தில் இருக்கிறான், சின்னவன் ஊழியத்தில் இருக்கிறான். அந்த 2 பேரும் பிறந்த போது கூட, ஊழியத்துக்கு வந்த பிறகு தான், அவங்க பிறந்த பிறகு கூட அவங்கள கொண்டு போய் பிறந்த குழந்தைய லேபர் வார்ட்லேருந்து கொண்டு வந்து எனக்கு காமிக்க, எங்கள் மாமி இருக்கிறாங்கன்னு சொன்னேன்னு உடனே கூப்பிட்டு வந்து எனக்கு காமிக்க கொண்டு வந்தாங்க. இதை பார்த்து தரேன்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டம் ஓடி போய் பக்கத்தில் இருக்கிற ஒரு சர்ச்சில் அந்த குழந்தைய குளிக்க வைக்கல, அப்படியே சுற்றி கொண்டு வந்து எனக்கு காமிக்கிறதுக்கு இப்படி எடுத்துன்னு வந்தாங்க. எடுத்துன்னு போய் அந்த பலிப்பிடத்தில் வச்சு, ஆண்டவரே நீர் எனக்கு தந்திருக்கிறீர், இது உமக்கு உபயோகப்படணும் அப்படின்னு சொல்லி 2 பேரையும் அர்ப்பணித்தேன். 2002ஆம் ஆண்டு 2004ஆம் ஆண்டு 2 பேரையும். முதல் பையன் ஜூலை மாதம் 5ஆம் தேதி பிறந்தான். 2வது பையன் கிறிஸ்மஸ் அன்னைக்கு 25ஆம் தேதி பிறந்தான். அவன் பிறக்கும் போது நிறைய காம்ப்ளிகேட்டட்லாம் எனக்கு இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் அதெல்லாம் மேற்கொள்வதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். 2 பேரும் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்தேன். நான் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு நீ ஊழியம் செய்யன்னு நான் சொன்னதே கிடையாது, நீ வேதத்தை வாசி நான் சொன்னது கிடையாது, நீ பாட்டை பாடு நான் சொன்னது கிடையாது. வேணும்னா மீதியான காரியத்தை ஆலோசனை கொடுத்துருக்கிறேன், இது இப்படி பண்ணு, இந்த படிப்பின் காரியத்தை இப்படி பண்ணு, அதை பண்ணுன்னு சொல்லியிருக்கிறேன். ஊழிய விஷயத்தில் எதுவும் சொன்னது கிடையாது. ஆனால் 2 பேரையும் தன்னுடைய ஊழியத்துக்காக தேவன் தெரிந்து கொண்டார். இன்னைக்கு 2 பேரையும் தேவன் ஊழியத்தில் நிற்க வைக்கிறார். எப்போ உன் பிள்ளைகளை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்துட்டியோ அவங்க மேலே நீ ஹேண்டில் பண்ணாத, கர்த்தரையே பார்த்துரு. அவர்கள் ஒரு வேளை கொஞ்ச நாள் விலகி போயிருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் அவங்களை எங்கே கொண்டு வரணுமோ தேவன் கொண்டு வந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உயர்த்துவதற்கு, தேவன் கிரியை செய்வதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அதுக்கு நான் சாட்சி. தேவன் 2 பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தார். என்னோடு கூட எனக்கு பிறக்காத நிறைய பிள்ளைகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். இன்றைக்கும் 46 பேர் இருக்கிறாங்க. பெண்களும் இருக்கிறாங்க, பையன்கள் இருக்கிறாங்க. 2 ஸ்தலத்தில் வைத்து சில்ட்ரன்ஸ் ஹோம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏறக்குறைய 15 சபை போதகர் என்னோடு இணைந்து தேவனுடைய ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்தார். இப்போது பாஸ்டர் ஸ்டீஃபன் அவங்களுக்கு தேவன் குன்னூர் பகுதியில் ஆண்டவர் சொல்லி அந்த இடத்துல திருமணமாகி அவங்க அங்கேயே ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் தேவன் ஒரு திருசபையை கட்டி கொடுக்க கர்த்தர் கிருபை தந்தார். கட்டினாங்க. அந்த மாதிரி நிறைய இடத்துல 15 இடத்துல 15 ஊழியக்காரங்க தேவனுடைய பணியை செய்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் நான் சொல்லியிருக்கிற காரியம், நான் உனக்கு எந்த கட்டளையும் போடுறதில்லை, நான் உனக்கு எதுவும் சொல்கிறதில்லை. அவர் என்ன சொல்கிறாரோ அது செய்யுங்க. அவர் எனக்கு என்ன சொல்கிறாரோ நான் செய்கிறேன். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ நீங்கள் செய்யுங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து அவருக்கு கணக்கு கொடுக்க போகிறோம். ஆமென். அதனால் தேவன் அந்த நாட்களில் என்னை தெரிந்து கொண்டு வழிநடத்தியதுனால தேவனோடவே பிரியாணப்பட, தேவனோடவே நடக்க கர்த்தர் கிருபை தந்தார். என் வாழ்க்கையை தலைக்கீழாய் மாற்றி அவர் நடத்த முடியுமானால் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இன்னைக்கு ரட்சிப்பின் அனுபவத்தில் இல்லாத இருக்கவங்களையும் மாற்றிக்கொள்வதற்கு அவர் வல்லமை உள்ள தேவன். அவங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்க. ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், இந்த இஸ்ரவேலை குறித்து நான் சொல்ல போகிறேன். நடுவங்களை உங்களுக்கு பேச வேண்டிய, ஏன்னா ஆண்டவர் என்ன செய்தார்னு உங்களுக்கு தெரியணும்ல. எனக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்வார். நான் சொல்கிறேன் கேளுங்க. சரீர பலவீனங்கள்லாம் ஏமாத்துறாங்க, ஆண்டவருக்கு தூசி. ஒரு சரீர பலவீனத்தில் மாற்றுறதெல்லாம் ஆண்டவருக்கு தூசியான விஷயம். அதெல்லாம் பெரிய மேட்ரு இல்லை. எவ்வளோ பெரிய கேன்சர் வியாதியாக இருக்கட்டும், எய்ட்ஸ் வியாதியாக இருக்கட்டும், உன்னை சுகமாக்கணும்னா தேவனுக்கு ஒரு நொடி போதும், உன்னை சுகமாக்கிடுவார். ஆனால் நீ சுகம் பெற்ற பிறகு அவருக்காக வாழ போறியாருன்னு அவருக்கு தான் தெரியும். புரியுதா சொல்கிறது? உனக்கு சுகம் கொடுத்த பிறகு நீ நீதியாக வாழ போகிறாயா? ஆண்டவர் உன்னை பலப்படுத்திட்ட பிறகு நீ தேவனுக்காக வாழ போகிறாயா? இல்லை உன் ஆத்துமாவை வீணாக்கி கொள்வானா உனக்கு கர்த்தர் சுகம் கொடுக்க மாட்டார். ஏன்னா நீ போராட்டத்தில் ஜபத்திலே இருப்ப, எனக்கு சுகம் வேணும், சுகம் வேணும், சுகம் வேணும்னு ஆண்டவர்கிட்டயே இருப்பார். ஏன்னா இஸ்ரவேலை கூட அப்படி தான் ஆண்டவர் நிறைய நேரத்தில் நிறைய இடத்துல அவங்களை ஒப்பு கொடுத்ததுக்கு காரணம் என்ன? அவங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க. மீண்டுமாய் கர்த்தர் அவங்களை கொண்டு வந்துட்டார். மீண்டுமா கர்த்தர் அவங்களை மன்னித்து கர்த்தர் அவங்க காரியங்களை மாற்றி விட்டார். அவர் இன்றைக்கும் அப்படி செய்வதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் யாரை கொண்டு சுகம் கொடுக்க முடியும்? அவரே உங்களை சுகப்படுத்த முடியும். உங்களுக்கு இருக்கிற எல்லா பலவீனங்களும் மாற்றுறது சர்வசாதாரணமான காரியம். என் நாமத்தினால் எதை நீங்கள் கேட்டாலும் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசியுங்கள், அப்போது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. இப்போ இந்த இஸ்ரவேல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேசமாக மாறிட்டாங்க, ஜனமாக கூடிட்டாங்க. அதுக்கு பிறகு அங்கே இருக்கிற நிலங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. கர்த்தர் கட்டடங்களையும் கட்டிட்டார். உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா தேசத்திலும் 20வது கட்டட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அவங்க 20வது இடத்துல இருக்கிறோம். தேவன் அப்படி இந்த தேசத்தை கொண்டு வந்துட்டார். இதுக்கும் நமக்கும் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம்
21 அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 25 வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க கேட்போம். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேல் உள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் என்ன வரும்? தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். கொஞ்ச நேரம் இருங்க. மனுஷனுடைய இருதயம் இப்ப இந்த சோர்வுக்குள்ள தான் நம்ம போறோம். இப்ப இருக்கிற சோர்வு இல்ல, இப்ப சோர்வு. புரியுதா? இந்த இடத்துல சொல்றாரு ஆண்டவர். இப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த வசனத்தை வாசித்து இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஒரு வசனம் இருக்கு, அது அப்புறமா வாசிப்போம் சிஸ்டர். இப்போ நீங்க எங்க வாசிக்கணும் அப்படின்னா 29 இருந்து வாசிச்சுட்டு வாங்க. அன்றையும் அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். அத்திமரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள். அவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். எந்த சந்ததியை குறித்து பேசுறாருன்னா நம்ம சந்ததியை குறித்து பேசுறார். இப்ப நம்ம இருக்கிற சந்ததி தான் கடைசி நாட்களின் சந்ததி. இந்த நாட்களை காணணும்ட்டு ஆபிரகாம் எதிர்பார்த்தார், அவர் கிடைக்கல. முற்பிதாக்கள் எதிர்பார்த்தாங்க, கிடைக்கல. அதுக்கு பிறகு 12 சீஷர் எதிர்பார்த்தாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் எதிர்பார்த்தாரு. இயேசு வருவாருன்னு அவங்க கூட பிரசங்கம் பண்ணாங்க, அவங்களுக்கெல்லாம் இல்லை. நமக்கு அந்த பாக்கியத்தை தேவன் தந்திருக்கிறார். நமக்கு அந்த பாக்கியம். இந்த சந்ததி ஒழிந்து போகாது. அப்போ அத்தி மரம் துளிர் வீடு. அத்தி மரம் எதுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது நீங்க பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தில் உங்களுக்கு தொடர்ந்து நாளைக்கு காமிக்கிறேன். அத்தி மரம் இஸ்ரவேலுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தி மரம் இஸ்ரவேலுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அத்தி மரம் இஸ்ரவேல் ஆகிய ஜனம் என்று ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசிக்கு சொன்னதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த அத்தி மரம் துளிர் விடும் போது வசந்தம் காலம் ஆயிற்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, அப்படியே இவர்கள் ஒன்று கூடும் போது கடைசி காலம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கடைசி காலம் எப்போ ஆரம்பிச்சிச்சு? 1948ஆம் ஆண்டு இவங்க ஒன்று சேர்ந்து வந்த உடனே அந்த கடைசி காலம் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ அங்கே 24ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா மத்தேயுல இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது அந்த முடிவு உடனே வராது. முதலாம் யுத்தம், 2வது யுத்தம் எல்லாம் சம்பவிச்சிருச்சு. இப்போ 3ஆம் உலக யுத்தத்துக்குள்ளே நம்ம போயின்னு இருக்கிறோம். இப்போ ட்ராவல் பண்ணின்னு இருக்கிறோம். ஒரு வேளை நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னாக்கா, அதாவது திருப்பூர் பகுதியில் இன்னும் குண்டு வந்து உள்ள பக்கத்தில் விழுந்துச்சுன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசித்து இருப்பீங்க நீங்கள். நமக்கு குண்டெல்லாம் அவங்க போடணும்னு அவசியமே இல்லை. இப்போ அங்கே போடுற குண்டில் இப்போ இன்னும் 2-3 வாரத்துக்குள்ளே பெரிய குண்டுகளை நம்ம பிரைம் மினிஸ்டர் போடுறாரு பார்த்துக்கோ. எல்லா விலைவாசியும் மாறிடும். கச்சா எண்ணெய் நிற்க வைக்கப்படும், கண்டிப்பாக நிற்க வைக்கப்படும். ட்ரம்ப் வந்துட்டார். ட்ரம்ப் வர்றதை குறித்து ஆண்டவர் ரொம்ப தெளிவாக பேசினார். பெரிய யுத்தம் அது. நான் பல நாட்கள் ஆண்டவர் என்னை நடு ராத்திரியில் எழுப்பி என்னை தூங்க விடாமல் சில நேரம்லாம் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்கிறேன், அழுது இருக்கிறேன், புலம்பி இருக்கிறேன், சாஷ்டாங்கமாக விழுந்திருக்கிறேன். காரணம் தேவன் அவரை கொண்டு வரணும். ஒரு 4 வருஷம் அவர் வரல. போன வருஷம் நிறைய பேர் தீர்க்கதரிசனம் வரைச்சாங்க, ஆனால் தேவ திட்டமாக இல்லை. ஆனால் இந்த வருஷம் அவர் வந்தே ஆகணும். அவர் வந்தே ஆகணும்னா தேவன் கொண்டு வர முடியும்னா வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் இருக்கிறது. அந்த ஆவியின் மண்டலங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். நாம் ஜெபிக்க தான் தேவன் தம்முடைய மகிமை விளங்க பண்ணுவார். ஆமென். அதை குறித்து நாளைக்கு உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன் பாருங்க. அதை குறித்து என்ன நடக்குது, சாத்தான் யார், அவனுடைய தந்திரம் என்ன, அவன் எதற்காக தள்ளப்பட்டான், என்ன நடந்து கொண்டிருக்கிறது, அவனுடைய கடைசி முடிவு என்ன, அவனோடு கூட சேர்ந்து இருக்கவங்களோட முடிவு என்ன என்பதை தொடர்ந்து நாளை தினத்தில் நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் தொடர்ந்து நம்மோடு கூட இடைப்பட போகிறார். இப்போ அவர் வந்துட்டார், இப்போ அதிபர் வந்துட்டார், ட்ரம்ப் வந்துட்டார், பிரசிடென்ட் ஆயிட்டார். இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா, நம்ம தேவனோடு கூட நெருங்கி வாழணும். நான் சொல்கிறேன், அந்த நாட்களில் கூட ஆண்டவர் ராஜாக்கள் எழுப்பி நிறைய ராஜாக்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தார்கள்.
ஆண்டவர் தான் அவங்களை கொண்டு வந்தார். ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்திருக்கிறார்கள். ஆனால் இவர் செய்வார்னு சொல்லலை. இவர் மூலியமா நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை தேவன் நிறைவேற்றுவார். 2000 வருஷமா நிறைவேறாத ஒரு காரியத்தை அந்த டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி 2017ஆம் ஆண்டு முதல் சைன் எப்போ ஆச்சுனாக்கா 1917. 917லேருந்து அடுத்தது இவங்க எப்போ எருசலேமுக்குள்ள, ஒருவேளை 1948 இவங்க தேசமா வந்துட்டுக்கலாம். ஆனால் இந்த எருசலேமுக்குள்ளவே இவங்க போக முடியாது இருந்துச்சு. எப்போ போனாங்கன்னாக்கா 1967ஆம் ஆண்டு 6 நாள் யுத்தம் ஒன்று நடந்தது. அந்த 6 நாள் யுத்தத்தை முடிந்த பிறகு இஸ்ரவேலர்கள் அந்த எருசலேம் தேசத்துக்குள்ள பிரவேசித்தார்கள் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள போய், அதாவது எருசலேம் தேசம் அந்த நகரத்துக்குள்ள, மகா நகரத்துக்குள்ள கடந்து போய் விட்டார்கள். ஆனால் அது தலைநகரமாய் மாற்றுவதற்கு இவ்வளோ நாள் போராட்டம் இருந்துச்சு. அந்த 17ஆம் ஆண்டு 17லேருந்து 67 அதுக்குள்ள பிரவேசித்தாங்க. 67லேருந்து 2017 கண்ண போட்டீங்கன்னா சரியா 50 வருஷம். அந்த 50 வருஷத்திலிருந்து இந்த 50 வருஷம் உள்ள போனாங்க. இந்த 50 வருஷத்திலிருந்து அந்த 50 வருஷம் அவங்களுக்கு அந்த தேசம் தலைநகரமாய் மாற்றப்பட்டது. அப்போ 50 வருஷத்துல ஜூபிலி என்பதை ஒன்று கொண்டாடுவாங்க. அதுக்கு தான் 2வது தேவாலயத்தை கட்டும் போது சரியாக 49 வருஷங்கள் முடிந்தது. சாலமோன் கட்டின தேவாலயம் 7 வருஷத்துல முடிக்கப்பட்டது என்ற வசனம் சொல்லுகிறது. பிரதிஷ்டை பண்ணி தேவனுடைய மகிமை அந்த ஆலயத்தின் மீது இறங்கி வந்தது. அதுக்கு பிறகு நேபுகாத்நேச்சர் காலத்தில் அது இடிக்கப்பட்டதாய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இடித்து முற்றிலும் எரிக்கப்பட்டதாக வேதத்தில் எரேமியா எழுதின தீர்க்க தரிசனத்தில் நீங்கள் தெளிவாய் வாழ்ந்து தெரிந்து கொள்ள முடியும். அது எப்படி நடந்தது என்பதை அந்த இடத்தில் துல்லியமாய் போடப்பட்டிருக்கிறது. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு முற்றிலுமாய் எரித்து போட்டார்கள். அதுக்கு பிறகு நெகேமியாவை கொண்டு மதில்களின் அரண்களை கர்த்தர் கட்டினார். சிர்பாபேலை கொண்டு சபையை தேவன் கட்டினார். எஸ்ராவின் தலைமையில் அவங்க கூட இருந்து எவ்வளவு நாள் கட்டினாங்கன்னா 49 வருஷங்கள் ஆச்சு 2வது ஆலயம் கட்டப்படும் போது. அந்த 2வது ஆலயம் கட்டப்பட்ட நாள்ல இருந்து சரியாக 483ஆம் வருஷத்துல கிறிஸ்து மரிப்பார் என்று தானியேலுக்கு வெளிப்படுத்தின அந்த திட்டத்தை தேவன் அங்க நிறைவேற்றி, அதே போல கிறிஸ்து வந்து மரித்ததை வேதாகமத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு இயேசு சொன்னார், இந்த ஆலயம் இடிக்கப்படும், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி இது இடிக்கப்பட்டு போகும் என்று சொன்னால், அதே போல 70 AD 70ஆம் நூற்றாண்டிலே அவைகள் நிர்மூலமாக்கப்பட்டது. இதுவரை கட்டப்படலை. ஆனால் இப்போ அவைகள் கட்டப்பட போது அது நம்மனால கட்டப்படாது. அந்தி கிறிஸ்து வருவான். அவனுடைய தலைமையிலே இஸ்ரவேலர்கள் கட்டுவார்கள். அதுக்கு முன்ன கர்த்தர் நம்மை அவரோடு கூட இணைத்துக் கொள்வதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற அடையாளமே இந்த தேசம் ஒன்று கூடி வரணும். வந்துட்டாங்களா? இந்த தேசம் தலைநகரமா எருசலேம் மாறிடுச்சா? அந்த தேசத்தில் வெளிச்சல் நிறைய ஆயிடுச்சா? கட்டடங்கள்லாம் கட்டிட்டாங்களா? நீங்கள் போய் நெட்டில் போட்டு பாருங்கள். இஸ்ரவேல், முந்தின இஸ்ரவேல் எப்படி இருந்தது, இப்போ இஸ்ரவேல் எப்படி இருக்குன்னு ஃபோட்டோகிராஃப்ஸ், வீடியோலாம் நிறையா இருக்குது. நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நீங்கள் போட்டு பாருங்கள். இப்போ எல்லாமே நிறைவேறிடுச்சு. இப்போ ஒன்றே ஒன்று நிறைவேறணும். இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாய் இவர்கள் பாலியம் சூழ்ந்து கொள்ளணும். அப்படின்னா போன வருஷத்தில் 2023 அக்டோபர் 7ஆம் தேதி ஆமாஸ் மூலியமாய் உள்ள நுழைந்து இஸ்ரவேலர்களை பிடித்து கொண்டார்கள். ஏறக்குறைய இன்னும் நிறைய பேர் 250க்கு மேலே 300க்கு மேலேன்னு சொல்லி ஒரு கணக்கு கொடுக்குறாங்க. நான் ஆயிரக்கணக்கான ஜனங்களை எப்படி பாபிலோன் தேசத்துக்கு 18,000 பேரை அந்த நேபுகாத்நேச்சர் பிடித்து கொண்டு போனானோ அப்படி நிறைய பேரை இவங்க கொண்டு போய் இஸ்புல்லாவும் இந்த ஆமாஸை வச்சுன்னு இருக்கிறாங்க. நிறைய பேரை கொண்டுட்டாங்க, நிறைய பேரை நெருக்கிட்டாங்க. இப்போ கர்த்தர் விடவே மாட்டார், இந்த காரியம் எல்லாம் நிறைவேற்றுகிறார். ஏன்னா பைபிள் சொல்லுது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அப்படின்னா இஸ்ரவேலை தேவன் விட்டு கொடுப்பார். இப்போ இவங்கெல்லாம் ஒன்று சொல்லணும், இஸ்ரவேல் தான் நிற்க மாட்டேன்றான். இப்போ ட்ரம்ப் வந்துட்டார். ட்ரம்ப் வந்த உடனே அவர் சொன்ன முதல் விஷயம் என்ன தெரியுமா? ஈரானுடைய ஆயில் ஃபெசிலிட்டிஸும் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸும் அடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அதெல்லாம் பேச்சுவார்த்தையில் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அவர் வந்து ஜனவரி 20ஆம் தேதி தான் பொறுப்பெடுப்பார். அதுக்கு முன்னே என்னென்ன காரியங்கள் நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவர் இப்போ ஆதாரபூர்வமாக பிரசிடென்ட் அறிவிக்கப்பட்டிருக்கிறபடியால் இன்னும் சில நாட்களுக்குள்ள நிறைய காரியங்கள் மாறப்படும். இந்த கச்சா எண்ணெய், ஈரானில் இருக்கிற அந்த எண்ணெய் ஃபெசிலிட்டிஸை இஸ்ரவேல் தாக்கும் போது உலகம் முழுவதும் எண்ணெய் பஞ்சம் வரும். எண்ணெய் பஞ்சம் வந்துச்சுன்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை காரியமும் விலைவாசி உயர்ந்துடும், 1க்கு 3 மடங்கு போயிடும். அப்போதான் வசனம் சொல்லுது, பூமியின் மேல் வருகிற ஆபத்துக்கு ஜனங்கள் பயந்து சோர்ந்து போவார்கள். இப்போ நமக்கு குண்டு தான் வந்து விழணும்னு இல்லை, இந்த விலைவாசி உயர்ந்துச்சுன்னா. இப்போ பூண்டு என்ன விலை உங்கள் ஊரில்? ஆமாங்க, எங்களுக்கு கூட 400 பார்த்தாங்க. நீங்கள் அப்படி
அது இப்போ 400 ரூபாயில இருக்காதா, 600 ரூபாய்க்கு போகுமா? அவங்க சொல்கிறாங்க கிறிஸ்மஸுக்குள்ளே 800 ரூபாய்க்கு போனால் கூட சந்தேகம் இல்லைன்றாங்க. பெட்ரோல் விலை விழுந்துருச்சுன்னா 1000 ரூபாய்க்கு கூட போகும், சொல்ல முடியாது. அப்போது இப்போவே 400 ரூபாய் பூண்டு ஆன உடனே 2 பூண்டு போட்டவங்க இப்போ எவ்வளோ போடுறாங்க? 1 போடுறாங்க. இப்போ அப்போ 600 ரூபாய் போயிடுச்சுன்னு என்ன பண்ணுவீங்க? பூண்டை வாங்கி வச்சு குழம்புக்கு காமிச்சிட்டு இப்படி காமிச்சிட்டு என்ன பண்ணுவீங்க? வெளியே எடுக்கணும். இப்போவே நிறைய இடத்துல என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? பிரியாணி வேண்டாப்பா, பிரியாணியை ஸ்டாப் பண்ணு. அதுக்கு என்ன பண்ணோம்? நிறைய நம்ம இஞ்சியோட எது அதிகமாக போடணும்? பூண்டு தான் அதிகமாக. அது ரொம்ப செலவு ஆகுது. இப்போ அதனால் ஆகலை, பிரியாணியை குறைச்சி வேறு எதனா செய்யுங்க. ஏன்னா இப்போ நாங்கள் ஹோம் நடத்துகிறோம்ல, எங்களுக்கு நிறைய செலவு ஆகிட்டே இருக்கும். அப்போ நாங்கள் கூட அப்படி தான் என்ன பிளான் பண்ணுறோன்னா, ஒவ்வொன்றும் கவனிச்சிங்க, ஒவ்வொன்றும் பார்த்துங்க. நான் சொல்கிறேன் விலை குறைவாக இருக்குது, இப்போ 800 ரூபாய் ஆச்சு. நாங்கள் பூண்டை வாங்கி நம்மளால் வச்சுக்க முடியுமா? அப்பா 800 ரூபாய் ஆகும் போதான், நம்ம ஒரு 100 கேஜி வாங்கி விட்டு வச்சுப்போம். இதே வழியில் நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்ச நாள் காலத்தை ஓட்டம் வைக்க முடியுமா? அரிசி வாங்கி வைக்க முடியுமா? என்ன வந்துடும்? ரவை வாங்கி வைக்க முடியுமா? சக்கரை எதுவுமே வாங்கி வைக்க முடியாது. அப்பப்போ தான் என்ன பண்ணணும்? அதை வாங்கி கொள்ளணும். நம்ம வாங்கி வைக்க முடியாது. ஆனால் ஒன்று மாத்திரம் எனக்கு நல்லா தெரியும், உலகத்தில் என்ன மாற்றம் வந்தாலும் நம்ம ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும், ஆனால் என்ன தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு படாது. நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவர் இத்தனை பசங்க இருக்கிறாங்க இப்படிலாம் எனக்கு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் எனக்கு அறிமுகம் பார்த்தீங்களா, கறி கடைக்காரிலேருந்து மளிகை சாமான கடை, இந்த காய் கடை, எல்லா கடையும் எனக்கு நல்லா தெரியும். எங்கள் ஊரில் நான் போனேன்னா, நான் கேட்டால், நான் அனுப்புனேன் அப்படின்னு சொன்னால் காசே இல்லாமல் கொடுத்து அனுப்பிடுவாங்க. என்கிட்ட கேட்க மாட்டாங்க, நான் கொடுக்குற வைக்காத அவங்க கேட்குற மாதிரி வச்சுக்க மாட்டேன். அது வந்தாலும் உடனே அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிடுவேன். ஏன்னா ஆண்டவர் என்ன அவங்ககிட்ட இருந்து வாங்குறவனா வைக்கல, கொடுக்குறவனா தேவன் வச்சிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதனால் தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார். அதனால் நான் எதுவும் வாங்கி ஸ்டோர் பண்ண முடியாது, எதுவும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஏன்னா பைபிளில் ஒருத்தனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அவன் வாங்கி எல்லாத்தையும் ஸ்டோரில் வச்சுட்டு அப்பா சந்ததியாக நம்ம சாப்பிடுவோன்னு சொன்னான். அவனை பார்த்து உடனே கர்த்தர் சொன்னாராம், மதிக்கேடனே, இன்னைக்கு இரவு நீ மரித்தால் இவைகள். அப்போது நம்ம நாளைக்கு குறித்து யோசிக்கிறோம், ஃப்யூச்சரை குறித்து யோசிக்கிறோம். அடுத்த நிமிஷம் உயிரோடு இருப்போம்னு நம்ம தெரியுமா? யாருன்னா சொல்ல முடியுமா? நான் நாளைக்கு உயிரோடு எழுந்து வரவேன், சும்மா வேணா பேச்சுக்கு சொல்லலாம். ஆனால் நம்ம காலங்கள் நம்ம கையில் இல்லை. எங்கள் ஊரில் ஒரு தம்பி, அவனுக்கு 27 வயசு தான். அவன் நைட்டு படுத்திருந்தான், காலையில் போய் எழுப்பினா எழுந்துக்கலையான். இன்னும் நான் செத்து போயிட்டு இருக்கிறான். நைட்டு எப்போ செத்தான் என்னான்னு தெரில, அவன் படுத்த மாதிரியே படுத்திருக்கிறான், செத்து போயிருக்கிறான். 27 வயசு தான். மரணம் யாரை எப்போ தட்டும் என்று தெரியாது, எப்போது எக்கால சத்தம் ஊதும் என்று தெரியாது. இஸ்ரவேல் தேசமா மாறிடுச்சு, எருசலேம் தலைநகரமாய் மாறிடுச்சு. அந்த தேசத்தின் விளைச்சல்கள் உலக அளவில் இன்னைக்கு பரவக்கூடியதாக இருக்கிறது. அந்த தேசத்தின் கட்டடங்கள் எல்லாம் வந்து விட்டது. வேதம் சொல்லுகிறது, இவைகள் கூடி அத்தி மரம் துளிர் விடுகிறதை பார்த்தவுடனே அதுவே உங்க கடைசி காலம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 48ஆம் ஆண்டு கடைசி காலத்தின் ஆரம்பமாக இருக்குமானால், இப்போது நாம் கடைசி காலத்தின் முடிவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரசங்கத்தில் சொல்லி பழகிட்டோம். என்ன பழகிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, 2000 வருஷத்துக்கு முன்னே இயேசு நமக்காக எங்கே மரிச்சாரு? கல்வாரி சிலுவையில் மரிச்சார். ஆனால் அப்படி மரிச்சார்னா 2000 வருஷத்துக்கு முன்னே அவர் மரிக்கல. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கிமு இந்த கிமுலன்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்கு. கிமுல 4வது கிமுல அவர் பிறந்தார். எப்போ? 4 BCயில் பிறந்தார். அவர் மரித்த நாள் 30 ADலேருந்து 33 AD வரைக்கும் கொடுக்குறாங்க. 30 அந்த 30ல் அவர் மரித்திருந்தா இல்லை 33ல் மரித்திருந்தா, அங்கேருந்து 2000 வருஷம் நீங்கள் கணக்கு போட்டிங்கனாக்கா, இந்த 2030 வந்தால் தான் அவர் மரிச்சு எவ்வளோ நாள் ஆகுது? 2000 வருஷம் ஆகுது. இதில் இன்னொரு சிக்கல் இருக்குது. நமக்கு எல்லா நாளிலும் 5/31ஆம் தேதி வருது. ஆனால் யூத கேலண்டரில் என்ன வர்றதில்லை, 31 வர்றதில்லை. யூத கேலண்டருங்களை போட்டிங்கன்னா வெறும் 30 நாள் தான். நமக்கு பிப்ரவரியில் 28 நாள் வருது. 4 வருஷத்துக்கு ஒரு முறை 29 நாள் வருது. ஆனால் அவங்க எல்லாமே 30 நாள் தான். அவங்களுக்கு 1360 நாள், நமக்கு 1365. 4 வருஷத்துக்கு ஒரு முறை 366. அவங்களுக்கு 360, நம்முடைய 365 இல்லை 66.
இது 2 தான் நம்முடைய காலத்தில் நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த 5 நாளெல்லாம் குறைச்சி பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 10,000 நாள் குறைஞ்சி வருது. இது நம்முடைய கணக்கு, யூதர் கேலண்டருடைய கணக்கு. அவைகள் எல்லாம் இருந்தாலும் ஆண்டவர் கணக்கு ஒன்று வருது, ஆண்டருடைய கணக்கு ஒன்று வருது. ஆண்டருடைய நாள் எப்போ ஆரம்பிக்குது உங்களுக்கு தெரியுமா? நம்ம நாள் எப்போ ஆரம்பிக்குது? இன்னைக்கு என்ன டேட்டு? தைரியமாக தான் சொல்லுங்க. 8ஆம் தேதி. நமக்கு எப்போ 9ஆம் தேதி ஆகுது? எப்போ? நைட்டு 12 மணிக்கு ஆகுது. 12 மணி ஆனோடனே நீங்கள் சொல்கிறீங்களா கிளாக் இன்னைக்கு டேட்டை திருப்பிடுன்னு சொல்கிறீங்களா? அதுவாகவே என்ன ஆயிருது? அதுவாகவே என்ன ஆகுது? திரும்பிடுது. ஆனால் ஆணுடைய கேலண்டர் அப்படி இல்லை, இது மனுஷன் மாற்றிக்கிது. தேவனுடைய நாள் எப்போ தொடங்குது தெரியுமா? அவருடைய நாளில் ஆண்டவர் இரவையும் பகலையும் படைத்தார் என்பதை பைபிளில் எழுதியிருக்கிறார். அவர் இரவை இரவா கூப்பிட்டாரு, பகலை பகல் என்று கூப்பிட்டாரு. இரவலை ஆள்வதற்கு சந்திரனும் பகலை ஆள்வதற்கு சூரியனும் உண்டு பண்ணினார். முதலாவது நாள் முடிந்தது என்பதை சொல்லப்பட்டிருக்கு. முதல் எதை இரவு. இரவு எப்போ தொடங்க தெரியுமா? மாலை 6 மணிக்கு. எப்போ? இப்போ நம்ம 6 மணினா இப்போ 8:30 மணின்னு வச்சுங்க. இந்த நாள் நமக்கு தேவன் பிரகாரம் தொடங்கி 2 hour ஆகுது. 12 மணி நேரம் இரவு இருக்கணும், 12 மணி நேரம் பகல் இருக்கணும். அதுதான் தேவனுடைய படைப்பு, தேவனுடைய படைப்பு. அவர் கேலண்டர் ஒன்று இருக்குது. இன்றைக்கி நாங்கள்லாம் கணக்கு போட்டு பார்க்குறோம், கணக்கு போட்டு பார்த்துனே இருக்கிறேன். இப்போ இந்த ரூமில் ஒட்டாங்களா அங்கே இருக்கிறேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாஸ்டர். ஏன்னா இந்த மாதிரி நான் இருந்ததில்லை தனியாக. ஏன்னா என்னை சுற்றி எப்போவுமே ஆட்கள் இருப்பாங்க. நான் ஒதுக்கினேன்னா நேரம் நானாக ஒதுக்கி போய் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி அங்கே விட்டு வந்தாங்க பாருங்கள், உட்காந்து கூட்டி கழித்து பாரு எத்தனை பேப்பர் எழுதி இங்கே வச்சுட்டுக்கிறேன். இந்த பக்கம்லாம் பாருங்கள், இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்துனே இருக்கிறேன், கணக்கு போட்டு போட்டு பார்த்துனே இருக்கிறேன். ஏன் அப்படின்னா பைபிள் சொல்லுது, ஞானம் உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன், ஞானம் உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். என்னன்னா பேசுகிற நாங்கள் தெளிவாக போதித்து உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்பணும். இவ்வளோ விஷயமும் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இதெல்லாம் எனக்கு தெரியும் என்பதுக்காக அல்ல, நீங்கள் மனம் திரும்பி தேவனுக்கு முன்னே நிற்கக்கூடிய பாத்திரங்களாக எண்ணப்பட வேண்டும். உங்கள் மனதில் மாற்றம் வரணும். மனதில் மாற்றம் இல்லாமல் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியாது. இயேசு கிறிஸ்து மரித்த நாள் ஒருவேளை 2027, அதாவது அவர் கிமு 4 பிறந்திருந்தால் சரியா 33 வருஷத்தை நீங்கள் கணக்கு போட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா 30 வருஷத்தில் அவர் மரித்திருக்க வேண்டும். 30 வருஷத்தில் அவர் மரித்திருக்க வரனால் நமக்கு 2030 வரும்போது 2000 வருஷம் ஆகுது. மனசாட்சியின் காலம் ஒன்று இருந்தது. ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உண்டாக்குன்னு அவங்க பாவம் செஞ்ச நாள்லேருந்து மனசாட்சி காலம். அது அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கிற வரை மனசாட்சியின் காலம். அந்த மனசாட்சியின் காலம் 2183, அதாவது 2183 வருஷங்கள் இருந்திருக்குது. அதுக்கு பிறகு ஆண்டவர் கட்டளைகளை கொடுத்தார். அந்த கட்டளைகளை கொடுத்ததிலிருந்து இயேசு கிறிஸ்து மரணத்தை வரை 980, அதாவது 97 வருஷங்களாய் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 4000 வருஷம் முடிந்தது. ஒருவேளை இந்த கிருபையின் காலத்தை ஆண்டவர் 2000 வருஷம் தான் என்று நிர்ணயித்திருந்தால் அந்த நாட்கள் முடிவுக்கு வருகிறோம். இஸ்ரவேல் தேசமாய் மாறிடுச்சு. இஸ்ரவேலில் எருசலேம் தலைநகரமாய் மாறிடுச்சு. அதுக்கு பிறகு விளைய வேண்டிய விளைச்சல் எல்லாம் விளைஞ்சிருச்சு. அந்த இடத்துல நகரமாய் மாறிடுச்சு. இவைகள் எல்லாம் நம்ம கண்களுக்கு முன்பதை நிறைவேறினது மாத்திரம் இல்லாமல் இப்போது இஸ்ரவேலை நிர்மூலமாக்குவோம் என்பதை ஈராக்கு சொல்லி அவங்களோட ரஷ்யா சேர்ந்து சுத்தி இருக்கிற எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்து இருக்கிறாங்க. தானியேல் புத்தகத்தில் 10 கொம்புகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் நடுவில் இன்னொரு கொம்பு வரும் என்பதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 10 கொம்புகள் போன வாரத்தில் ஒன்றாய் நின்றார்கள். அந்த 10 கொம்புகள் 10 ராஜாக்கள் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 10 ராஜாக்கள் அந்த பிரிக்ஸ் மாநாட்டில் ஒன்னா நின்னதை நம்ம பார்க்கிறோம். ஒரு கரன்சியை கொண்டு வரணும்னு சொல்லி, டாலரை அழிக்கணும், பிரிக்ஸ்ல இருந்து ஒரு கரன்சியை கொண்டு வரணும்னு சொல்லி அவர்கள் தீர்மானித்தார்கள். அந்த தீர்மானத்தில் தான் இந்தியா சைன் போடல. ஆனால் அவர்கள் தீர்மானித்து விட்டு செயல்பாடுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. 10 ராஜாக்களும் ஒன்று கூடிட்டாங்க. போட்டோ வீடியோ எல்லாம் வந்துருச்சு. The 10 kings, 10 அதிபர்கள் ஒன்றாய் சேர்ந்து இந்த காரியத்தை நிறைவேற்றி இருக்கிறாங்கன்னு வந்துருச்சு. இதெல்லாம் நமக்கு கர்த்தர் காமிக்கிறார். இப்போ அது நடுவில் சின்ன கொம்பா முளைக்க போகிற அந்தி கிறிஸ்து. அந்த அந்தி கிறிஸ்து இந்த உலகத்துக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பதாய் ஆண்டவர் நம்மை தன்னோடு கூட இணைத்துக் கொள்ளுகிறார். நம்மை தன்னோடு கூட இணைத்துக் கொள்ளுகிறார்.
அந்த வசனத்தை இப்போ வாசிக்கலாம். 25ல இருந்து வாசிங்க, 27 28 வாசிங்க. அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதினால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். ஆமென், அல்லேலூயா. உங்க தலைகளை உயர்த்தணும், நிமிர்ந்து பார்க்கணும். இன்னும் தீமையிலே வாழாதீங்க. எப்போ இயேசுடைய எக்கால கேட்கும் தெரியாத நான் ஒவ்வொரு நாளும் அந்த எக்காலத்தை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்தை விட்டு விலகிட்டேன். ஒரு குறிப்பா உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. இந்த இடத்துல வந்திருக்கிறதுனால சொல்றேன். நான் எப்பவுமே இந்த மீசெல்லாம் வெள்ளை ஆயிட்டதுனால, இங்கெல்லாம் வெள்ளை ஆயிட்டதுனால என்ன பண்ணுவாங்கன்னா டை போடுவாங்க. புரியுதா? எப்போவுமே அப்படி தான். வாரத்துக்கு ஒரு முறை 2 வாரத்துக்கு ஒரு முறை போட்டுருவாங்க. ஆனால் போன மாதத்தில் ஆண்டவர் என்னோட பேசினார். எதுக்குடா டை அடிக்கிறேன்னு கேட்டார். இல்லைப்பா கொஞ்சம் கருப்பாக இருக்கணும் அப்படின்னா. எனக்கு உனக்கு கருப்பாக இருக்கணும்னா நான் உனக்கு கொடுத்துருக்க மாட்டேனா? கடைசி வரைக்கும் அந்த கருப்பாக இருக்கணும் நான் படிச்சிருக்க மாட்டேனா? என்னுடைய படிப்பில் நீ எதுவும் கலர் கூட சேர்க்காத. என் வார்த்தையை கேளு. அதாவது உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம், சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்துடலாம். வெறுப்பு என்னையே வெறுத்துட்டாண்டவரன் வார்த்தையில் சொல்றது இல்லை, செயல்முறையில் காண்பிக்கணுமா? இது நம்ம வார்த்தையில் வாழுகிற நேரம் இல்லை, செயல்முறையில் காண்பிக்கிற நேரம். உன் விசுவாசம் அதிகரிக்கணும், உன் நம்பிக்கை அதிகரிக்கணும், தேவனோடு கூட இருக்கிற உறவு அதிகரிக்கணும். உலகத்தை நம்பாத, எல்லாம் போயிடும். கோவிட்-19 வந்துச்சு, பணம் காப்பாத்துச்சா? பதவி காப்பாத்துச்சா? பொருள் காப்பாத்துச்சா? மருத்துவம் காப்பாத்துச்சா? எதுவுமே காப்பாற்றல. அதெல்லாம் தாண்டி கொண்டு வந்து கர்த்தரை நம்மளை விட்டு இருக்கிறாரு. நம்ம ஆத்துமா மீட்கப்படணும் தேவன் விரும்புகிறாரு. நம்ம மீட்கப்படுறதும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் மீட்கப்பட வேண்டும். சொல்ல வேண்டிய கடமை நம்மகிட்ட இருக்குது. ஆனால் கர்த்தர் தம்முடைய மகிமையின் பிரசனத்தை உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் விளங்க பண்ணுவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ உங்க மீட்பு சமீபம். என்னுடைய மீட்பு சமீபம். எப்போ எக்கால சக்கம் ஊதப்படும் தெரியாது. இஸ்ரவேல் சுத்தி பாலம் இறங்கிட்டாங்க. இந்த இஸ்ரவேல் தேசத்தை ஒருவேளை ஒரே இரவேல தகர்த்தரலாம். போன வாரம் நீங்க பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 100 மிசைல்களை விட்டுருக்கிறாங்க. அயன் டூம் கொஞ்சம் தான் தடை பண்ணி இருக்குது, மீதி எல்லாம் உள்ள விழுந்துருச்சு. ஆனா சில ஜனங்கள் இல்லாத இடத்துல விழுந்ததுனால இஸ்ரவேலில் அதிகமான சேதங்கள் ஒன்றும் வரவில்லை. ஆனா வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் நிறைவேறியே தீரும். இப்போது இந்த இஸ்ரவேல் தாக்கப்படும். அமெரிக்கா என்னதான் கூட சேர்ந்தாலும், இல்லை ட்ரம்ப் நான் உதவி செய்கிறேன், உதவி செய்யல, இல்லை ட்ரம்ப் மிலிட்ரி அவ்வளோதான் நான் அனுப்புவேன், இதுக்கு மேல்ட்டு அனுப்ப மாட்டேன்னு சொன்னாலும் யாரை நம்பியும் இஸ்ரவேல் இல்லை. இஸ்ரவேலின் தேவன் தன்னுடைய கரத்தில் இஸ்ரவேலை வைத்திருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் வைத்திருக்கிறார். இந்த இஸ்ரவேல் அடிக்கப்படும். அதுதான் கடைசி. இது அடிக்கப்படும் போது இஸ்ரவேல் திரும்ப அச்சனே இருக்கிறான்ல. இந்த இஸ்ரவேல் யார் பேச்சும் கேட்கல. இப்போ இவங்களை சமாதானப்படுத்துறதுக்கு யார் வருவான் தெரியுமா? வெள்ளை குதிரையில் அவன் வருவான்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு ரொம்ப தெளிவாய் 6ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதை குறித்தெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சமாதானப்படுத்த போகிறான். சண்டை போடாத அப்படின்னு உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? எருசலேம்ல தேவாலயம் கட்டணும், அதுதான் உங்களுக்கு பிரச்சனை. இந்த யுத்தத்தில் அந்த மசூதி விழுந்துடும். அலாஸ்கா அதில் இருக்கிற அந்த மசூதி, அதுதான் இப்போ அந்த மசூதி இருக்கிற வரைக்கும் அங்கே தேவாலயத்தை என்ன பண்ண முடியாது, கட்ட முடியாது. சாலமோன் நட்ட ஒரு மூலத்தூண் மாத்திரம் அங்கே இருக்குது. அந்த மூலத்தூணை வச்சு அவங்க அளவு எடுத்து கட்டிடுவாங்க. அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு 6 மாதம் போதும்னு சொல்கிறாங்க. இந்த 6 மாதம் கட்டப்படக்கூடிய அந்த ஆலயம் கட்டக்கூடிய எல்லா பொருட்களுமே அவங்ககிட்ட இருக்குது. அதுவும் பலி கொடுக்கணும். அதை கட்டி முடிச்ச உடனே பலி கொடுக்கணும். அதுக்கு சிவப்பு கடாரி வேணும். சிவப்பு இப்போது செங்கல் மேனுஃபேக்சர் கொண்டு பண்ணிடலாம், ஐரனை மேனுஃபேக்சர் பண்ணி கொண்டு வந்துடலாம், மற்ற பொருட்கள் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணலாம். சிவப்பு கடாரியை மேனுஃபேக்சர் பண்ணி கொண்டு வர முடியுமா? அதெல்லாம் இயற்கையாக நடக்கிற விஷயம். அந்த சிவப்பு கடாரிக்கு ஒரே ஒரு வெள்ளை தழும்போ ஒரே ஒரு வெள்ளை முடியும் இருக்கக்கூடாது, எல்லாமே சிவப்பாக இருக்கணும். அது 2022 ஒன்று பிறந்துச்சு. ஆனால் அதுலேயும் அங்கங்கே சில டாட்டுங்க இருக்கிறதாக ரொம்ப மைன்யூட்டாக அங்கே இருக்கிற நபிகள், ஆசாரியர்கள், இந்த சதிசியர் பரிசேர்னு சொல்லுவாங்க தெரியுமா, அவர்கள் கண்டுபிடித்து ஆசாரியர்கள் இது பலிக்கு இனாவாது ஒதுவாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா சிவப்பு கடாரி ஆயத்தமாக இருக்கிறது என்பதை போட்டிருக்கிறார்கள். அப்படின்னா
சபை கட்டுறதுக்கு இடம் மாத்திரம்தான் வேணும், பொருள் இருக்குது, பலி ரெடி ஆயிடுச்சு, இஸ்ரவேல் ஜனங்க ஒன்றா வந்துட்டாங்க, கட்டக்கூடியவங்க லேவியர் எல்லாருங்க ஒன்றா வந்துட்டாங்க, எல்லாமே ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஒரு கமாண்ட் கொடுத்து 6 மாதத்தில் கட்டிடுவாங்க. இப்போ அங்கே இருக்கிற பிரச்சனை, ஆமாசியா சண்டை போடுறான்னா அந்த மசூதியை விட்டு கொடுக்க மாட்டேன்றான், மற்றவங்க ஏன் வந்து ஈராக்கியா சண்டை போடுறதுனா அந்த மசூதியை விட்டு கொடுக்க மாட்டேன்றான். இப்போ அது அவங்களாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒன்று குண்டு வந்து தொலைக்கணும். இன்னும் ஆண்டவர் எசேக்கியேலில் சொல்லியிருக்கிறபடி பெரிய பூகம்பம் வந்து அந்த இடம் தரமட்டம் ஆயிரணும். இது 2 காரியம் வெகு சீக்கிரத்தில் நடக்கும் பாருங்க. இது நடக்கும் போது அவன் வருவான், அவன் வர்றதுக்கு முன்னே நம்ம கண்ணிமிக்க நேரத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலில் நீங்கள் மிஸ் ஆயிட்டீங்கன்னா 7 வருஷம் அந்தி கிறிஸ்து ஆட்சியில் இருக்கணும். அதுக்கம்மா நீங்க சாதாரணமாக வர முடியாது, தலையை கொடுத்து வரணும். என்ன கொடுக்கணும்? தலையை கொடுத்து வரணும். ஏன்னா அவன் கொன்றுவான். உங்களுக்கு எந்த பொருளும் கிடைக்காது. ஏன்னா அந்த எண்ணெய் இல்லாமல் யாரும் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. இப்போவே நம்மளை எப்படி பார்க்குறாங்க? நம்பர் தான். உங்களுக்கு தான் நீங்கள் பேர், எல்லாத்துக்கும் என்ன கேட்குறாங்க? இப்போ உலகம் உங்களை எப்படி தெரியுமா பார்க்குது? ஒரு நம்பரில் தான் பார்க்குறாங்க. உங்களை எதில் பார்க்குறாங்க? நம்பரில் தான் பார்க்குறாங்க. உங்களுக்கு ஒரு நம்பர். இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர் அவங்களுக்கு, 34 எங்கே போயிருக்கிறாரு, 64 எங்கே போயிருக்கிறாருன்னா நம்பர் வச்சு கூப்பிடுறாங்க. எல்லாருமே நம்பராக மாற்றிட்டாங்க, நம்மளே நம்பராக மாற்றிட்டாங்க. இப்போ நமக்கு தான் நம்ம பேர் வச்சு கூப்பிடுறோம். ஆனால் அரசாங்கத்தின் வியூவில் நம்ம எப்படின்னா, நீங்கள் ஒரு நம்பர். இப்போ அந்த நம்பர் பழக்கம் அப்படியே வந்துருச்சு. இப்போ நமக்கு போடக்கூடிய சிப்பு பெங்களூரில் மேனுஃபேக்சர் ஆகின்னு இருக்குது. எத்தனையோ கோடி மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ரெடியாக இருக்குது. மோட்டோரோலா கம்பெனி தான் அதை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இன்னொரு கம்பெனி அதை மார்க்கெட்டிங் பண்ண போகிறாங்க. எல்லா மிருகத்துக்கும் போட்டாங்க, காட்டில் இருக்கிற எல்லா மிருகத்துக்கும் போட்டாங்க. போட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மிருகம் எங்கே இருக்குதுன்னு கண்காணிக்கிறதுக்காக அது அவங்களுக்கு என்ன பட்டது, பொருத்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி குரங்குங்களுக்கு கூட நிறைய இடத்துல போட்டு விட்டுக்கிறாங்க. பெரிய பெரிய மிருகங்களுக்கெல்லாம் அங்கே போய் அதை ஷார்ட் பண்ணி விட்டுக்கிறாங்க. மனுஷர்களுக்கு கூட சில இடத்துல போட்டுன்னு இருக்கிறாங்க. அதுதான் வந்து நமக்கு காமிக்கிறாங்க. அதாவது ஏடிஎம் தேவையில்லை, அங்கே போய் ஏடிஎம் மிஷின் கிட்ட அந்த சென்சார் கிட்ட வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நம்பர் என்ன பண்ணுறாங்க, வந்துடுது. இந்த வசதிகள் எல்லாம் எப்போ அதிகரிக்கணும்? அந்தி கிறிஸ்து காலத்தில். அந்த எண்ணெய் இல்லாமல் யாரும் வாங்க முடியாது, விற்கவும் முடியாது. ஆனால் அந்த எண்ணெய் நீங்கள் தரித்து கொண்டீங்கன்னாக்கா பரலோக ராஜ்யத்தில் வரவே முடியாது. நீங்கள் ஆக்கணி தீர்ப்பு அடிவீர்கள் என்பது வேதத்தில் இருக்குது. நாளை தினத்தில் அவைகள் எல்லாம் பார்க்க போகிறோம். நல்லா யோசித்துக்கொள்ளுங்க. வேதத்தை அறிந்து கொள்ளுங்கள், வேதத்தை தெரிந்து கொள்ளுங்கள். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது தான் கடைசி காலத்தின் கடைசி மணி நேரம். எக்கால சத்தம் எப்போ வேணாலும் துணிக்கலாம். இந்த யுத்தம் பெரிய விஷயம் இல்லை. இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து இஸ்ரவேல் அடிச்சிட்டாங்கன்னா ஒரே நைட்டில் ஆயிரும். ஒரே நைட்டில் அடிச்சிருவாங்க, ஒரே நைட்டில் அடிச்சிருவாங்க. ஒரே நைட்டில் ஒரு குண்டு வந்து அந்த மசூதி மேலே வந்து அது என்ன ஆயிருப்பது, போயிடும். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் போயிடும். அது போயிடுச்சுன்னா இவங்களை சமாதானப்படுத்துறதுக்கு அவன் வருவான். அவன் வரத்துக்கு முன்னே ஆண்டவர் நம்மை அவரோடு கூட இணைத்துக் கொள்கிறாரு. அதனால ரொம்ப தெளிவாக தேவனோடு இதில் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்? பயப்படக்கூடாது. ஏன்னா பைபிள் சொல்லுது, இவைகளெல்லாம் சம்பவிக்கிறத பார்க்கும்போது மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போவோம். மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போவோம். எனக்கு இப்போ இன்னொரு பையன் இருக்கிறான், அங்கே ஹோமில் இருக்கிறவன். அவனுக்கு இப்போ 24 வயசு. அவனுக்கு கல்யாணம் பண்ண போகிறோம். கல்யாணம் பண்ண போகிறதுனால இப்போது இந்த 13ஆம் தேதி போய் அவனை நான் அவங்க பொண்ணு வீட்டில் பேச போகிறேன். மாலையில் வரேன்னு சொல்லியிருக்கிறேன். நான் அடுத்த 2 நாள் எனக்கு மீட்டிங் இருக்குது, அதனால் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த செய்தியெல்லாம் அவங்களுக்கு சொல்கிறேன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்னும் டேடி இப்படி வரான்றாங்க, நம்ம கல்யாணம் நடக்குமா, கல்யாணம் நடக்காதா அப்படின்லாம் அவங்க யோசிச்சுருக்கிறாங்க. நான் சொன்னேன், டேய், கல்யாணம் ஆண்டவர் வர வைக்கும். இந்த உலகத்தில் நடக்க வேண்டியதெல்லாம் நமக்கு என்ன ஆகும், நடக்கும். உனக்கு இங்கே கல்யாணம் மிஸ் ஆச்சுன்னா எங்கே கல்யாணம் மிஸ் ஆகக்கூடாது? யாருடைய கல்யாணம் மிஸ் ஆகக்கூடாது? ஆட்டுக்குட்டியின் கல்யாணத்தை மிஸ் பண்ணவே கூடாது. அந்த 7 வருஷம் நம்ம அந்த ஆட்டுக்குட்டியின் கல்யாணத்தில் மனவாட்டிகளாக இருக்க போகிறோம். 7 வருஷம் இங்கே அந்தி கிறிஸ்து ஆட்சி நடக்க போகிறது. அந்த 7 வருஷம் அந்தி கிறிஸ்து ஆட்சி முடிந்த பிறகு 75 நாளைக்கு பிறகு இந்த பூமியில் வந்து 1000 வருஷம் அரசால போகிறோம். தேவனோடு கூட இணைந்திருக்க போகிறோம். அதெல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தில் உங்களுக்கு ரொம்ப சுருக்கமாக எல்லாத்தையும் ஒரே டைமில் சொல்ல முடியாது. ஆனால் சுருக்கமாக அதுக்கு தான் பாஸ்டருக்கு சொன்னால், இன்றைக்கி மேல் நோட்டமாக சில காரியத்தை அவங்களுக்கு சொல்லணும், புரிய வைக்கணும். நம்ம இருக்கிறது கடைசி நாட்கள். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நாட்கள் எல்லாம் விலையாக மாறிடும், உயரும், தத்தளிப்பு வரும். இப்போவே நம்ம இந்தியாவில் 40 கோடி ஜனம் ஒரு வேளை தான் சாப்பிட்றாங்க, ஒரு வேளை தான் சாப்பிட்றாங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு 3 வேளையும் சாப்பிட்றதுக்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். சாப்பாடை வேஸ்ட்டே பண்ணக்கூடாது. நீங்கள் உங்கள் தட்டில் சாப்பாடு இருக்கவே கூடாது.
அது ஒரு சோறாக இருந்தாலும் எடுத்துட்டு என்ன பண்ண, வேஸ்ட் பண்ண, இல்லைன்னா அது கிடைக்காத நாட்கள் வருகிறது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை போஷிப்பார். ஆனால் அதுவும் இல்லாத எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஒன்று வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள். ஏன்னா பயங்கரமான நெருக்கத்துக்குள்ளே உலகம் போக போகுது. ரொம்ப நாள் இல்லை, சில நாட்களுக்குள்ள, சில மாதங்களுக்குள்ளாகவே நிறைய மாற்றம் உலகம் முழுவதும் நம்ம பார்க்க போகிறோம். அந்த நாட்கள் வரும்போது இடுக்கணமும் ஜனங்களுக்குள்ள சோர்வும் வந்துடும். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் போது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோட மேகத்தின் நடுவில் வெளிப்படுவார். அந்த நேரத்தில் கிறிஸ்துவங்க எல்லாம் போக முடியாது, கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறவங்க தான் போக முடியும். நான் சர்ச்சுக்கு வந்தேன், அதனால் நீ போயிட மாட்டேன். நான் ஊழியம் செய்கிறேன், அதில் நான் போக மாட்டேன். நான் சொல்லிட்டேன், என் ஆத்மாவை நான் தான் தப்பி வச்சுக்கொள்ள முடியும், உன் ஆத்மாவை நீங்கள் தான் தப்பி வச்சுக்கொள்ள முடியும். இந்த சரீரம் மண்ணுக்கே திரும்பிடும், கொடுத்த ஆவி தேவனுக்கே திரும்பிடும். நீ தேவனோடு வாழ்ந்தா உன் ஆத்மா மறுரூபமாக்கப்பட்ட அங்கே நிற்கும், இல்லைன்னா பாதாளத்தில் வைக்கப்படும் நியாய தீர்ப்பு நாளுக்காக. நீ நியாய தீர்ப்பு நாளுக்காக நியாய தீர்ப்பு பெற அங்கே நிற்க போறியா, இல்லை கண்ணிமேக்க நேரத்தில் மறுரூபமாக்கப்பட்டு தேவனோடு சேர்க்கப்பட போகிறியா? உங்களுக்கு விட்டது. என்ன பண்ணணும், பயப்படணும்னு அவசியம் இல்லை. உங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்தி கொள்ளுங்க, உங்கள் சிந்தையை தேவனுக்கு ஒப்பு கொடுங்க, உங்கள் கண்ணின் பார்வையை தேவனுக்கு ஒப்பு கொடுங்க, உங்கள் மனசை தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. எது செஞ்சாலும் தேவனுக்காக மனசார செய்யுங்க, மனசார செய்யுங்க. தேவன் இருதயத்தை பார்க்கிறவர். உன் இருதயத்தை அவர் ரத்தத்தினால் துவைத்துக்கொள். நான் சொல்லுவேன், கழுவி கொள்ளக்கூடாது, துவைத்து வை, வெண்மையா நிற்ப. நிறைய பலவீனங்கள் வரும், சாத்தான் சோதிச்சுட்டே இருப்பான். அவனுக்கு தேவை உன் ஆத்துமா. உன் சரீரம் அவனுக்கு தேவையே இல்லை. உன் சரீரம் அவனுக்கும் தெரியும் அது என்ன ஆகுது, மண்ணு. ஆவி அவனுக்கும் தெரியும், இது யார் ஆவியாக இருந்தாலும் யார்கிட்ட போயிடும், தேவனிடத்தில் போயிடும். அவங்களுக்குள்ள என்ன வேணும் எனக்கு, ஏன்னா அவன் நியாய தீர்க்கப்பட்டிருக்கிறான். அவன் ஆக்கணி தீர்ப்புக்காக நியாய தீர்க்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு மீட்பு கிடையாது. நான் போகிற இடத்துல நீங்கள் படித்த இந்த மனுஷரம் வரணுன்றதுக்காக போராடுறான். எப்படி போராடுறான்னு தெரியுமா? நீயாவே தவறு பண்ண உன் சரீரத்தை அவன் பயன்படுத்துகிறான். நீயாவே தப்பான பாதைக்கு போவ, தப்பான காரியத்தை பார்க்க. இன்னைக்கு செல்ஃபோன் வந்ததுலேருந்து தான் உலகம் பயங்கரமாக சீர்கெட்டு போச்சு. உங்களை தப்பான விஷயத்தில் நடத்துகிறான். மனம் திரும்பிடுங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க, தேவனோடு கூட நிற்க பிரயாசப்படுங்க. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை எல்லாம் தூரம் அகற்றுங்க, தேவனோடவே நடங்க. நார்மலாக இல்லைங்க, நல்லா ஜெபிங்க, சிரிங்க, சந்தோஷமாக இருங்க, அரட்டை அடிங்க, விளையாடுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனால் எல்லாம் நீதியாக பண்ணுங்க, நேர்மையாக பண்ணுங்க, நியாயமாக பண்ணுங்க, உண்மையாக பண்ணுங்க, உத்தமமாக வாழுங்க. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். எக்கால சத்தம் நம்ம காதுக்கு கேட்கணும். ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை வழங்க பண்ணுவார். எல்லா கண்களையும் மூடி ஜபிக்கலாமா? எல்லா கண்களையும் மூடி ஜபிக்கலாம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கண்களை மூடி ஜபிக்கலாம். ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றிப்பா, உமக்கு நன்றிப்பா, உமக்கு நன்றிப்பா. எல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை பார்த்து அவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. மனிதர்கள் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, அவர் தான் உதவி செய்ய முடியும். உன் மாம்சத்தின் இச்சைகளை மேற்கொள்ள வைக்க அவரால் தான் முடியும். உனக்கு வருகிற எல்லா சோதனைகளையும் மேற்கொள்ள வைக்க அவரால் தான் முடியும். நீ ஜெயிக்கணும். பைபிள் சொல்லுது, ஜெயம் கொள்ளுகிறவன் தான் பிரவேசிக்க முடியும். தோத்துட்டி நான் பிரவேசிக்க முடியாது, கைவிடப்பட்டுருவ. ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை உன் வாழ்க்கையில விளங்க பண்ணுவாரு. இருக்கிற வரைக்கும் உண்மையாய் வாழ, உத்தமமா வாழ தேவன் நமக்கு பலன் தரணுமே, இரக்கம் தரணுமே, தயவு தரணுமே. இதுக்கு தான் கிருபை வேணும். ஆண்டவரே கிருபை தாங்க, நான் நிற்கணும்ப்பா, நான் இந்த காரியத்தை மேற்கொள்ளணும்ப்பா, உண்மையாக வாழணும்ப்பா, உத்தமமாக வாழணும்ப்பா, தீமையை விட்டு விலகணும்ப்பா, ரகசிய பாவங்களுக்கு என்னை விலகி காத்துக்கொள்ளுங்கப்பா, சாத்தானின் தந்திரங்களுக்கு என்னை விலகி காத்துக்கொள்ளுங்கப்பா, அவன் கண்ணியில் சிக்காம என்னை விலகி காத்துக்கொள்ளுங்கப்பா. உங்கள் இரக்கமும் கிருபையும் தயமும் என்னை தாங்கட்டம்ப்பா. எல்லா வாய்களையும் திறந்து ஜெபிப்போமா, ஜெபிப்போமா. இந்த முதலாவது நாள் இந்த கூட்டத்தில் கர்த்தர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை விளங்க பண்ண முடியாய், கிருபைகளை விளங்க பண்ண முடியாய், தெய்வ விளங்கப்பட முடியாய், பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட வெளிப்பட முடியாய். எல்லாம் ஜெபிக்கலாமா, ஜெபிக்கலாமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் இப்போது கர்த்தர் பலன் தர வேண்டுமா? நான் ஜெபிக்கிறேன்ப்பா. யார் யார் என்னென்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறாங்கன்னு கவனிக்கிறவர் நீர்தான். இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறீர். கடைசி மணி நேரத்தில் நாங்கள் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். லௌகீக காரியங்கள் எங்கள் சிந்தையில் இல்லாமல், உலகத்தின் மேலேயே கவலை
இல்லாமல் உம்மை நோக்கி பார்க்க, உம்மை நோக்கி உயர்த்த, உம்மோடு கூட நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. மற்றவங்களை பார்த்து நான் வாழக்கூடாது, உம்மை பார்த்து வாழணும், உம்மை பின்பற்றணும் ஆண்டவரே. உலகத்தை பார்த்து அவங்களுக்கு பின்பதா போக கூடாது. உங்க பலத்தினால் இடைக்கட்டி நீரை வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபிங்க ஜெபிங்க, வாய்களை திறந்து ஒப்பு கொடுக்கிறோம். பிதாவே, உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், வழி நடத்துங்கப்பா. உங்க நாமத்தை உயர்த்த மகிமைப்படுத்த கிருபை தாரும். உங்க திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.